ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் பால்கனி கார்டனில் இருக்கிற எம்டி பாட்ஸில் கொஞ்சம் இந்த டேபிள் ரோஸ்லாம் எடுத்து வைக்கலான்னு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது லாஸ்ட் வீக் எல்லாம் வாங்கிட்டு வந்தது. இந்த டேபிள் ரோஸ் இதுலேயே இன்னொரு செடி இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாடாமல்லி மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது லீவ்ஸ் எல்லாம். ஸோ அது தனியாக எடுத்து வச்சு அது என்னதுன்னு பார்க்க போகிறேன். இதில் ஒரு 6 to 7 கலர்ஸ் இருக்குது, ஷேடுங்களாம். இது ஊட்டி ரோஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவும் அதே தான். இதுவும் டேபிள் ரோஸ் மாதிரியே நம்ம கலர் மட்டும் எடுத்து வச்சோம்னா வரும் அப்படின்னாங்க. ஸோ நான் இன்றைக்கி அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த எம்டி பாட்டில் தான் கொஞ்சம் இந்த டேபிள் ரோஸும் ஊட்டி ரோஸும் வைக்க போகிறேன். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு தெரியல, எல்லாம் மிக்சப்பாக இருக்குது. ஸோ அது வளர்ந்தது பூக்கிறப்ப தெரியும் நமக்கு. இந்த ஊட்டியோட ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட லீவ்ஸ் கூட நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த ஊட்டி பூ வைக்க போகிறது. ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்க போகிறேன். லைட்டாக மண் ஈரமாக இருக்குது. ஸோ அது மட்டும் முதல்ல போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈரம் வேண்டாம், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆன பிறகு, கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். இதையும் வைக்க போகிறேன். இதில் ஆல்ரெடி ஒரு பூ பூத்துருக்கு, ஒரு பட் இருக்குது. டேபிள் ரோஸ் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சாலே போதும், நல்லா துளுத்து வந்துடும் வேர் அவ்வளோதாங்க, வச்சாச்சு. இப்போ தனியா கொஞ்சம் நசுக்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் இன்னொரு பாட்டில் தனியாவை நசுக்கி உள்ளே போட போகிறேன், கொத்தமல்லி செடிக்காக. அவ்வளோதாங்க, எப்படி வருதுன்னு பார்க்க போகிறேன். இது கூட மண் ஈரமாகவே இருக்குது, அதனால் ரொம்ப தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் ட்ரையான பிறகு அப்புறமா விட்டுக்கலாம். அந்த டேபிள் ரோஸில் இருந்த ஒரு செடி, அந்த வாடாமல்லி மாதிரி இருக்கிறது தனியாக ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். ஆனால் அது வாடாமல்லியான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது அது பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த செடி. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.